தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில, அதிமுக பொதுச் செயலாளரும், தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி, "மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்" என்ற தலைப்புல சட்டசபை தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அதன்படி அவரது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டுறாரு. தர்மபுரி ஓசூர் பைபாஸ் சாலை வழியாக ராயக்கோட்டைக்கு அவர் செல்ல இருக்கிறாரு. ராயக்கோட்டை அண்ணா சிலை அருகில திறந்த வாகனத்தில் நின்றவாறு பொதுமக்களிடையே அவர் உரையாற்றவும் செய்றாரு. பின்னர் தளி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட தேனிக்கோட்டையில் பழைய பஸ் நிலைய மணிக்கூண்டு அருகில பொதுமக்களிடையே எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுகிறாரு. ஓசூர் மாநகராட்சியில கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தையும் அவர் திறந்து வைக்கிறாரு. அதைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் கருத்தரங்குல கலந்து கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடனும் வணிகர்களுடனும் கலந்துரையாடுறாரு. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணகிரி அரசு ஆஸ்பத்திரி முதல் ரவுண்டான வரை ரோடு ஷோ நடத்தி மக்களை சந்திக்கிறாரு. ஊத்தங்கரை சட்டசபை தொகுதிக்குட்பட்ட ஊத்தங்கரை ரவுண்டான அங்கேயும் பொதுமக்களிடையே எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுறாரு.